வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப எதிரிகள் பிரிஞ்சு கிடந்தா அது இன்னொருத்தருக்கு தான் பலமா அமையுங்கிறது ஒரு பேசிக்கான தியரி. இப்போ டிவிகே டிஎம்கே ஸ்பிளிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது டிஎம்கேக்கு தானே அட்வான்டேஜ் ஆகும். 2011 எலெக்ஷன் ரிசல்ட் தானே ரிப்பீட்டுக்கு ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆனா இந்த பழைய டேட்டாஸ் இருக்குல்ல, பழைய டேட்டாஸ், பழைய நம்பர் எல்லாத்தையும் இந்த வாட்டி நீங்க இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. விஜய்க்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஒருத்தர் 5% வரு, ஒருத்தர் 20% வரு, ஒருத்தர் 30% வரு, ஒருத்தர் 2% தாங்க இருக்கணும். இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? இந்த பாஸ்ட் டேட்டா வச்சு இந்த எலெக்ஷனை நீங்க கணிக்கவே முடியாது. அவருடைய அமௌண்ட் ஆஃப் crowd that comes to விஜய், அதெல்லாம் ஹிஸ்டாரிக்கு. இதுக்கு முன்பு யாருக்குமே வந்தது இல்லையே. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீங்கள் என்ன புள்ளிவிவரத்தை வச்சு நீங்கள் பேசுவீங்க? அதனால அதெல்லாம் மறந்துட்டு லெட் அஸ் வெயிட். கொஞ்சம் க்ளோஸ் எண்டில் வரும்போது பாண்டிச்சேரி இப்போ விஜய் போகிறாரு, என்ன லெவலில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதுவே காங்கிரஸ் தப்பா பாண்டிச்சேரியில் நம்ம ஆட்சி அமைக்கணும்னா வீர் கூட போனால் காங்கிரஸ் ஆட்சி வந்துடும் கூட நினைக்கலாம். That could be so many factors. அதனால இந்த பழைய டேட்டாஸு, அன்ப்ரூவன் லீடரு, இதெல்லாம் மொக்க ஆர்குமெண்ட்ஸ். இட் ஹாஸ் நோ வேல்யூ அட் ஆல். ஓகே, அது மொக்க ஆர்குமெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சி எல்லா தொகுதிகளையும் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு லீடரோட கரிஷ்மா வச்சு மட்டும் ஜெயிக்க முடியாது. அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் முக்கியம், கட்சி கட்டமைப்பு முக்கியம். நாட் இன் த பிகினிங். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் போது எல்லாருமே விஜய்க்கு தாங்க போடுவாங்க. அங்கே ஊரில் XYZ யார் வேணாலும் கேண்டிடேட்டாக இருக்கணும். விழுற ஒவ்வொரு வாக்கும் பெரும்பாலும் அதாவது 99.9% ஓட், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லீடர். இல்லை, அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஓட்ஸ் ஃபுல்லாக அக்ராஸ் தமிழ்நாடு விஜய்க்காக மட்டும்தான் விழப்போகுது. டிவிகேக்கு அது வின்னிங் பர்சன்டேஜ் லெவலுக்கு இருக்குமா? ஏன் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு கேண்டிடேட் பவராக இருக்கும். இல்லைங்க, தேவையில்லைங்க. எல்லாரும் இட்ஸ் நாட் கேண்டிடேட் பவர். இட் இஸ் நாட் கேண்டிடேட் பவர். அது எப்போ வரும்னா செகண்ட் வாட்டி இருக்கு இல்லைங்களா? இரண்டாவது முறை தேர்தல் தான் இவர் எப்படி பண்ணாரு, இப்படி நம்ம எல்லாம் விஜய் நம்பி ஓட்டு போட்டோமே, இப்படி தான் போகும். திஸ் இஸ் ஹவ் எலெக்ஷன் ஒர்க்ஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப 5% தான் ஐயோ இந்த கேண்டிடேட் ரொம்ப நல்லவர், இவர் இந்த கேண்டிடேட் நல்லவர், இவர் இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, இவர் அப்படிலாம் ஆய்வு செய்து பண்ணுறது ரொம்ப 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 மினிஸ்குவல் தான் அந்த நம்பர். எப்போதுமே யார் லீடர், யார் கட்சி, இதுக்கு தான் ஓட்டே ஒழிஞ்சு அந்த கேண்டிடேட்டை. இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் இருக்கு இல்லையா, அவருக்கு அந்த தொகுதியில் அவரோட கேண்டிடேட், ஏன்னா அவ்வளோ காலம் அந்த மக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாரு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வரும்போது எல்லாருமே அந்த கட்சியை வச்சு தான் போடுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த கேண்டிடேட் வின் ஆகி அந்த மக்களுக்கு எவ்வளோ செய்கிறாரு, எவ்வளோ தூரம் அவங்களோட நட்பில் இருக்கிறாரு, இதெல்லாம் தான் செகண்ட் எலெக்ஷனில் தான் இந்த மாறுபாடு வருது. இப்போ ஃபஸ்ட்டு வரும்போது அதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விஜயை திமுக ஒரு மாதிரி த்ரெட்டாகவும் பார்க்குது, ஒரு மாதிரி கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணுறாங்க. விஜயை இல்லை, அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஓகே, இல்ல ஆனா கூட த்ரெட்டா பாக்குறாங்க, ஆனா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில விஜயோட இமேஜ் அடிக்கிறதுல அவங்க ரொம்ப கான்சியஸா ஒர்க் பண்றாங்க. மேபி விஜய் ஒரு மாதிரி ஆலமரம் மாதிரியும் வளரலாம், இல்ல களச்செடி மாதிரி சின்னதாகவும் போகலாம். ஆனா எப்படியோ நமக்கு டேஞ்சர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத டிஎம்கே கொஞ்சம் களச்செடியாக சின்னதா போகணும்னா இவ்வளவு கதறணும்னு அவசியம் இல்ல. ஓகே, இல்ல நீங்க அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியுங்கிறதுனால. பட் ஏடிஎம்கே அதை ப்ரிடிக்ட் பண்ணாம இருக்காங்களோ? விஜய் என்னதான் டிஎம்கேவை குறி வச்சு அடிச்சா கூட எனக்கு தெரிஞ்ச அவர் குறி வைக்கிற இடம்ங்கிறது ஏடிஎம்கேவோட இடம் தான். இல்லைங்க, இன்னைக்கு ஏடிஎம்கேயும் யாரை குறி வைக்கிறாங்கன்னா டிஎம்கே தான் குறி வைக்கிறாங்க. சரி, நீங்க ஒரு இதுல ரெஃபரன்ஸ்ல சொல்லிட்டு போனீங்க, விஜய் எதுக்கு ஏடிஎம்கே குறி வைக்கணும்? ரெண்டு விஷயம் நடக்குங்க. ஏடிஎம்கே இன்கேஸ் ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை, ஏடிஎம்கே தோத்தாலும் பிரச்சனை. ஏடிஎம்கே அஸ் அ கட்சியோட சைக்கி இருக்குல்ல, அவர்கள் எல்லாமே ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை ஃபாலோ பண்ண மனநிலையில உள்ளவங்க. நம்ம ரைட் ஆர் ராங்? எம்ஜிஆர் கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு கல்ட் ஃபிகர். ஜெயலலிதா கரிஸ்மேட்டிக் லீடர், கல்ட் ஃபிகர். எம்ஜிஆருடைய மனைவி ஜானகியை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல? ஏன்னா அவங்க கல்ட் ஃபிகர் கிடையாது. இப்போ எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் ஜானகியை ஏற்றுக்கணும்? எம்ஜிஆருடைய சொந்த மனைவி தானே, அவங்கள ஏற்றுக்கல. அப்போ அவங்க கல்ட் ஃபிகரை, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கவங்க தான் அதிமுகவினர். இப்போ அந்த கல்ட் ஃபிகர் இன்னைக்கு யாரா இருக்கா? அங்க இல்ல. யார் இருக்கா களத்துல? விஜய் இருக்காரா? அப்போ இது இதை இங்க வச்சுக்கோங்க. பிஜேபியோட நேச்சர் என்ன, அதோட கேரக்டர் என்ன?
ஒரு கட்சியை சேர்ந்து அரிக்கிறது அந்த மாதிரி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்கன்னா எனக்கு மினிஸ்டர் கொடு, முக்கியமான மினிஸ்டர்லாம் எனக்கு கொடு, டெப்டி சிஎம் கொடுன்னு டிமாண்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? இல்லை தரமாட்டேன்னாருன்னா என்ன பண்ணுவாங்க, எம்எல்ஏ வா நான் ஆட்சி அமைக்க உன்னை முதல்வர் ஆக்குறான்னு சொல்லுவாங்க. அது நடக்குமா? அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்குமா? ரெண்டாவது தோத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? தோத்துட்டாங்கன்னா எடப்பாடியோட லீடர்ஷிப் கொஸ்டின் ஆகும். இல்லை அது இருந்து போது செகண்டில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் வாங்க பிஜேபி, வாங்க பிஜேபி, வாங்க பிஜேபின்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் அந்த லீடர்ஷிப் எல்லாம் பிஜேபி உருவத்துக்கு ட்ரை பண்ணும். அப்போ இந்த தொண்டர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரே ஃபேக்டர் யாரா இருப்பா? விஜயா இருப்பார். ஆப்வியஸாக அங்கே நிறைய பேர் மூவ் பண்ணுவாங்க. இது ப்ராக்டிக்கலாக நடக்கும். சரிங்களா? அதனால எதுக்கு விஜய் அதை போய் கான்சென்ட்ரேட் பண்ணல? அத தான் நான் கேக்குறேன். இப்போ விஜய் வந்து ஏடிஎம்கேவை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம்னா ஏடிஎம்கே விஜயை கான்சென்ட்ரேட் பண்ணணும்ல. அது ஏன் இல்லைங்க, இன்னைக்கு அவங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்ணணும்? எல்லாருமே டிஎம்கே தானங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். விஜய் இப்போ விஜய் பவர்ல இருக்கிறாருன்னா விஜய் அகற்றிட்டு ஏடிஎம்கே வரலான்னு ட்ரை பண்ணலாம். இப்போ விஜயும் போட்டி போட்டுட்டு தான் இருக்கிறார். நான் எதுக்கு விஜய் ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிஎம்கே வைக்க போறேன்னு நினைப்பாங்களா? இல்ல எனக்கு இன்னைக்கு எல்லாருமே ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட டிஎம்கே தான் டார்கெட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து டிஎம்கே வந்து ஆல்ரெடி எனிமி ஃபார் ஏடிஎம்கே. அவர் வந்து எப்படினாலும் எனிமியாக தான் இருக்க போகிறாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் விஜய் தான் வந்து ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ வந்து ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவை விட விஜய்கிட்ட தானே ரொம்ப உஷாராக இருக்கணும். சரி, இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நான் எதை பண்ணுவேன்? தேர்தல் நேரத்தில் நான் விஜய்க்கு அரசியல் பண்ண, விஜய்க்கு எதிர அரசியல் அதிமுக பண்ணிட்டுமா, திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆஃப்டர் த எலெக்ஷன் தே வில் ஒர்க் அவுட். ஓகே, இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் வந்துருச்சு. வி ஆர் இன் எலெக்ஷன் சீசன். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 4 to 6 மாதம் தான் இருக்கு. இப்போ போய் நான் இந்த கேல்குலேஷனில் ஒர்க் பண்ணேன்னா நான் வந்து வேஸ்ட் இல்லை. எனக்கு ஒர்க் பண்ணுறது டிஎம்கேக்கு எதிராக தானே. அதே மாதிரி தான் தாவேக்காவும் இப்போ வந்து அதிமுகவையோ பிஜேபியோ அவங்க வந்து இப்போதைக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் டிஎம்கே. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி மேலே என்ன மாதிரி கிரிட்டிசைஸ் இருக்குன்னா, அவர் வந்து விஜய்க்கு வந்து ஓவர் பில்டப் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹோப் கொடுத்து ஏமாத்துறாரு. 25% ரொம்ப ஈஸியா வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஹோப் கொடுக்குறாருன்னு எந்த செய்தியில வந்துச்சு? நீங்களும் அந்த மாதிரி இல்லைங்க. இன்னைக்கு வந்து இல்ல, நான் வந்து எனக்குன்னு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கேன். என்னுடைய மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் இது என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு புள்ளி விவரங்கள் எடுக்கிறதுக்கு நம்மளோட பொருளாதாரம் இல்லை. அதே நேரத்தில் மீடியா இருக்குல்ல, மீடியாவில் மக்கள் எவ்வளோ நேரம் விஜய் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, அதுவும் டேட்டா தானே. இதுவரையும் இப்படி ஒரு டேட்டாஸ் வந்து மற்ற எந்த தலைவருக்கும் வந்தது இல்லையே. அதாவது யூடியூப் வியூவர்ஷிப்பாக இருக்கட்டும். இப்போ நேற்று ஒரு பாட்டு உதயநிதி வந்தது, பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். 4 மணி நேரத்தில் எவ்வளோ வியூஸ் தரமா போச்சு? 2000 வியூஸ் போச்சு. ஓகே, எவ்வளோ மணி நேரத்தில்? 4 மணி நேரத்தில் 2000 வியூஸ் தான் போச்சு. அதே விஜய் இது 4 மணி நேரத்தில் எவ்வளவு போகும்? இல்ல இதை வச்சு இல்ல, இது மக்கள் தானே. ஏன் மக்களுக்கு வந்து எப்படி சொல்ல, அரசியல் படாதவங்க, ஈவன் அரசியல் பட்டவங்க. சரிங்க, நான் என்ன, நீங்க வந்து விஜய் விட்டுருங்க, அரசியல் பட்ட திமுகவினர் ஏன் பார்க்கல? அதான் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இப்ப விஜய்க்கு ஓட்டு போட போறது இல்ல. ஆனா நான் ஜனநாயகன் படத்தை பார்ப்பேன், விஜய் பாட்டு வந்து நான் வந்து படத்தை சொல்லலைங்க, அரசியல் நிகழ்வு சொல்றேன். ஓகே, படத்தை சொல்ல, நான் படத்தை அது என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஃபைட் இருக்கு, அதான் நான் சொல்ல. அதை எப்படி இல்ல, நேத்து திமுக வெளியிட்ட அரசியல் பாட்டு தான் அது. ஓகே, அதே அரசியல். இன்னொன்று கூட எடுத்துங்க, நம்ம இந்த பக்கம் இளையராஜாவுடைய சிம்பனி இங்க நடத்துனாங்க இல்லையா, இளையராஜா ஈவெண்ட், ரஜினிகாந்த், கமலஹாசன், இளையராஜா, திரைத்துறையில எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட். இந்த பக்கம் விஜயோடைய ஸ்பீச், இது அரசியல் நிகழ்வு. இதை கம்பேர் பண்ண முடியலையே. இது அவ்வளவு பேர் விஜய்க்கு ஒரு அக்ரெசிவான இல்ல, இது மக்கள் தானே, ரோபோட் போய் பார்க்கல. மக்கள் தான். ஆனா அது ஒரு யங்ஸ்டர், ஒரு குறிப்பிட்ட செக்டார் அப்படிங்கிற யங்ஸ்டர்னு எப்படி சொல்றீங்க? ஆன்லைன்ல தானே அவ்வளவு விஷயம் இல்லைங்க. ஆன்லைன்ல வயதானவங்க பாக்குறது இல்லையா? எங்க மாமனார் 82 வயசுங்க, யூடியூப் பார்த்துட்டு இருப்பாரு. இல்ல, அவர் இப்போ ஓட்டு போடக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறாரா? அவர் ரெடியா இருக்கிறாரு விஜய்க்காக. விஜய் அவர் ஹீஸ் இன் கேரளா, பட் நான் இங்க வந்துட்டு ஓட்டு போட்டு திருப்பி போன்றாரு. ஓகே, ஆனா எனக்கு இது அந்த அளவுக்கு ரொம்ப கன்வின்சிங் பாயிண்ட் இல்லைங்க. நீங்க கோ டு, அதாவது விஜய் நீங்க வந்து ரொம்ப அப்படியே கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லல. ஜஸ்ட் ஓப்பன் மைண்டடாக போய் பாருங்க. ஒரு மாநாடுக்கு போய் பாருங்க, எவ்வளோ பெண்கள் வராங்க, எவ்வளோ இளைஞர்கள் வராங்க, எவ்வளோ மிட் ஏஜ் வராங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்.
சரி, மீடியாக்கள்ல வர்ற செய்தி எல்லாம் உண்மை கிடையாது. அதுவும் அஜெண்டாவோட செயல்படுற மீடியாக்கள் நிறைய இருக்குது. அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு பலர் வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு பிளாக் கலர்னு வைங்களேன், எல்லாருமே இது வெள்ளைன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு இது கருப்புன்னு தெரியுது. என்னடா எல்லாருமே வெள்ளை சொல்றாங்களே, நம்மளுக்கு இது கருப்பா தெரியும், ஒருவேளை நம்ம கண்ணு பிரச்சனையோன்னு நீங்க உங்களே சந்தேகிக்க ஆரம்பிச்சிருவீங்களா இல்லையா? அப்ப நீங்க ரைட்டு, ஆனா இதை வெள்ளைன்னு சொல்றாங்கல்ல, அவன் எல்லாம் தப்பு. கரெக்ட் தானே? அப்ப நமக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். இதைத்தான் இங்க வந்து கட்டமைக்கப்படுது. எல்லாருமே சொல்லி கூட்டம் வருதுங்க, ஓட்டா வராதுங்க, கூட்டம் வருதுங்க, ஓட்டா வராதுங்க. இப்ப அந்த அது குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? இப்போது 5%, 10%, 4%, திடீர்னு ஒருத்தர் 25%ன்றாரு. ஆனா அதே அவர் வந்து 40%ன்றாரு திமுகவுக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னா, இங்க எல்லாமே மைண்ட் கேம் தான். நம்ம இந்த மைண்ட் கேம் எல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு என்னடா நடக்குது நாட்டில், நான் வந்து ஒரு ஃப்ரீ பேர்டாக உட்காந்து பார்ப்பேன். நான் பார்த்தா நமக்கு தெரியும். எதை கூட நம்ம அட்டாச் பண்ணாமல் ஃப்ரீ பேர்டாக உட்காந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்றது கிளீனாக தெரியும். பெரும்பாலானோருக்கு அப்படி உட்காந்து பார்க்கறதுக்கு நேரமும் அதற்கான விருப்பமும் இல்லை. அதுதான் ஒன்று. டிஎம்கே வந்து அடுத்த பொலிட்டீஷியனா வந்து உதயநிதியை ரொம்ப வேகமா போர்ட்ரேட் பண்றாங்க. அவரை பண்ணிட்டாங்க. அவங்க பார்ட்டியும் அவரை வந்து பெருமளவு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பீப்புள்கிட்டையும் ஓரளவுக்கு ஒரு வெல்கமிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ஸ்பீச் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ஸ்டாலினை விட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்குது. மீடியாவை கொஞ்சம் அவரால் கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பேட்டில் வந்து விஜய் வெஸ் உதயநிதினு மாறுதுன்னா யார் வந்து லீடிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உதயநிதி நீங்க இந்த கேள்வியை நீங்களே சொல்லுங்க. இல்ல நீங்க யார் லீடிங்ல இருப்பாங்க? சினிமா பாப்புலாரிட்டி அந்த மாதிரி விஷயம் விஜய்க்கு ஹெவியா இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கலா வந்து இவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சினிமா பாப்புலாரிட்டி, பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டி அப்படிலாம் கிடையாதுங்க. பாப்புலாரிட்டி இஸ் பாப்புலாரிட்டி, தட்ஸ் இட். ஓகே. இது சினிமா பாப்புலாரிட்டி, இது எப்படி நீங்க பிரிச்சு பார்ப்பீங்க? இல்ல இப்போ சிவாஜி எலெக்ஷன்ல தோத்தது, இப்போ நிறைய ஆக்டர்ஸ் சிவாஜி இப்போ இங்க வந்து கமலஹாசனை தவிர விஜயகாந்த் எந்த அளவுக்கு வந்தாரு? அவர் ஓரளவுக்கு எதிர்கட்சி லீடர் வரையும் வந்தார்ல. அதுக்கப்புறம் ஏன் அவரால் தொடர முடியல? அவ்வளவுதான் முடிஞ்சு. அவர் பிசிக்கலா வீக் ஆயிட்டாரு. இல்ல நீங்க பிசிக்கலா வீக் ஆனது தான், அதுதான் ரொம்ப முக்கியம். பிசிக்கலா நீங்க டிட்டோரேட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களால கட்சி வேலைகளை நடத்த முடியாது. எல்லாருமே விஜயகாந்தை பாருங்க. விஜயகாந்த் எந்த வயதுல வந்தார், அவர்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் என்னாச்சு, அதுக்கப்புறம் எப்படி ரொம்ப ரொம்ப ஸ்பீடா சரிஞ்சிச்சு அவரோட ஹெல்த் சரியும் போது தானே கட்சியும் சரியும். இது எல்லாருக்குமே உரியது தானே. இப்போ ஏடிஎம்கே இன்னைக்கு சரிஞ்சிருக்குன்னா யார் காரணம்? ஜெயலலிதாவுடைய மறைவு தானே காரணம். ஸோ அப்போது அந்த லீடர் வந்து ரொம்ப முக்கியமானதா? இப்போ இங்கே வந்து அதே தான் அப்ளிகபிள் டு விஜய். ஹெல்தி அவர் இன்னும் எடுத்துகிட்டு போவார். பாப்புலாரிட்டி இப்போ சிவாஜியும் நீங்கள் இதே இதில் தான் கம்பேர் பண்ணுவாங்க. எந்த ஏஜில் வராரு, என்ன டைமில் வராரு, அங்கே இருக்கிற புறச்சூழல் என்ன, அது மட்டும் ஒரு நடிகன் மட்டுமே வெற்றியை கொடுத்துறாதுங்க. இங்கே உள்ள கல நிலவரம் என்ன? 50 வருஷம் ஒரு கட்சி, 75 வருஷம் ஒரு கட்சி. மக்கள் ஆர் ஃபெட் அப் வித் திஸ் போத் த பார்ட்டிஸ். தே வாண்ட் அ சேஞ்ச். அப்போ அது விஜய் அந்த சேஞ்சை கொடுக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. அதில் என்ன இப்போ இதில் வந்து சினிமா பாப்புலாரிட்டி எங்கே இருக்குது, அரசியல் பாப்புலாரிட்டி எங்கே இருக்குது? அப்புறம் இது அப்படிலாம் பாப்புலாரிட்டி ஒரே நேம் தாங்க இருக்கு. பாப்புலாரிட்டி ஃபைன், ஆனா அதை ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. என்ன ப்ராசஸ்? இல்ல நீ ரெகுலரா மக்களை அப்ரோச் பண்றது பிளஸ் அவங்க பார்ட்டியை வந்து பில்ட் பண்றது. இது நீங்க பில்ட் பண்ணலன்னு எதை வச்சு சொல்றீங்க? அவங்களால ஃபீல்ட்ல இப்போ 1000 பொதுக்கூட்டங்கள் வந்து நாங்க நடத்துவோம்னு சொன்னாங்க. அவங்களால நடத்த முடியல. ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு இல்ல. எதை வச்சு சொல்றீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு? இல்ல அப்போ அவங்க ஒரு விஷயம், இப்போ எஸ்ஐஆர் விஷயம் நடக்குது. இப்போ டிஎம்கே பிஎல்ஓஸ் இறக்குறாங்க, ஏடிஎம்கே இறக்குறாங்க. விஜயோட பிஎல்ஓஸ் எங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஏன் வாங்கலன்னு இன்னொரு கொஸ்டின் கேட்டா அவர்கிட்ட இருந்து என்ன பதில் இருக்கு? இல்லைங்க, ரைட். இப்போ எஸ்ஐஆர் திமுக எதிர்க்குதா ஆதரிக்குதா? எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. ஆனா அதே நேரம் அது இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால ரெட்டை வேடமா இல்லையா? இல்ல அப்படி நீங்க சொல்லணும். இல்ல ரெட்டை வேடம் தானே அது. இல்ல அது இப்ப கேரளால என்ன பண்ணாங்க? அரசே, கேரளா அரசே இதுக்கு எதிராக தீர்மானம் போடுது. ஓகே, தீர்மானம் போட்டு ஒர்க் பண்ண முடியல. ஆனா எஸ்ஐஆர் நிப்பாட்ட முடியல. நானா கோஆபரேட் யார் பண்றா? கோஆபரேட் பண்ணி தானே ஆகணும். எதுக்கு பண்ணணும்? நான் என் அரசு அதிகாரிகள், எனக்கு என் அரசுக்கு எதிரான முடிவுங்க இது. நான் எதுக்கு என் அதிகாரியை வந்து ஒர்க் பண்ணணும்? டிஎம்கே மேல கேஸ் போடுது, ஆனா இங்க கீழே அவங்களே ஆல் அவுட் பண்ணுது. அப்போ இது டபுள் ஸ்டாண்டர்ட் தானே இது. சரிங்க, இது ரொம்ப முக்கியமானது, ஒத்திட்டு போங்க.
அப்படி செய்யுங்க. அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்களே, இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் எதுக்கு கேஸ் போடுறீங்க? கேஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ண முடிஞ்சா நல்லது. இல்லாத பட்சத்துக்கு அது prepare ஆகணும். என்னங்க நீங்க டிஎம்கே எப்போதுமே ரெட்டை வேடம் அதில் போடுறது அம்பலமாகுது. Okay. புரியுதுங்களா? ரெண்டாவது, இதை அவர்கள் பெரிய வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க. தங்களுடைய வாக்காளர்களை அடி தும்சம் பண்ணி நீ ஏத்தி இஷ்டத்துக்குன்னு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதை தடுக்க போகும்போது, அதை கேட்க போகும்போது அந்த இடத்துல மத்த எந்த கட்சியும் விட மாட்டேங்கிறாங்க. எஸ்ஆர் கொடுத்து ஏடிஎம்கே கம்ப்ளைண்ட் பண்ணி டிஎம்கேவை சமாளிக்க முடியாத அளவுக்கு டிவிகே வீக்கா இருக்கு. அவங்க மான்ஸ்டர்ஸ். டிவிகே வீக்கா இருக்கணுங்க. டிவிகே விட மக்கள் தாங்க இங்க முக்கியம். டிஎம்கே கட்சிக்காரன் டிஎம்கே ஓட்டு போடுவான்ல, எது பண்ணாலும் ஓட்டு போடுவானா இல்லையா? ஓட்டு தானே போடுவான். அவங்க மாத்தி போட மாட்டாங்கல்ல. அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அதிமுகவுக்கு போட்டு ஓட்டு போடுறான்னு இருப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு கட்சிக்காரனும் ஓட்டு போட்டா அந்த கட்சி ஜெயிச்சிருமா? முடியாது. அப்ப யார் ஓட்டு போடணும்? அடிஷனலா மக்கள் ஓட்டு போடணும்ல. அந்த மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க? அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகே, இப்போ அதுதான் இப்போ என்னன்னா, இந்த கவர்மெண்ட் டிஎம்கே மேல பெருசா ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ஓரளவுக்கு அதர் தென் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா கூட அதை ஸ்வீப் பண்ணக்கூடிய ஒரு வசீகரமான ஆப்போசிஷன் பார்ட்டி இல்ல அப்படிங்கிறது நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்றது. உங்களோட வியூ அதுல என்ன? ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருக்கு. ஓகே ஓகே. ஏடிஎம்கேயும் அவங்க நேரத்தை எல்லாம் ரொம்ப வீணடிச்சிட்டாங்க. அண்ணாமலை இங்க வளர்ந்ததுக்கு காரணமே எடப்பாடி சரியா அரசியல் பண்ணாதுதான். புரியுதுங்களா? இப்பவும் அவங்க அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணல. இப்போ பிஜேபி அலையன்ஸ்ல போய் சேர்ந்தது ஏடிஎம்கே ரொம்ப அவசரப்பட்டு போய் சேர்ந்துச்சு. அவங்க சேராம இருந்திருந்தால் நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். பட் தே போய் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் விஜய் அப்படின்றது தான் மக்கள் பார்ப்பாங்க. சார், ஃபைனல் கொஸ்டின். இப்போ அந்த கம்மிங் எலெக்ஷன்ல விஜயோட ரோல் என்னவா இருக்கும்? ஒரு ஸ்பாய்லரா இருந்து டிஎம்கே ஆட்சிக்கு வர ஹெல்ப் பண்ணுவாரா, இல்ல ஒரு 3வது இடத்துக்கோ இல்ல 2வது இடத்துக்கோ ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பாரா, இல்ல ரூலிங் லெவலுக்கு போயிடுவாரா? நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி இருக்குல்ல, அது ஸ்பாய்லர். ஓகே ஓகே. விஜயகாந்த் ஆல்மோஸ்ட் தன்னுடைய ஹெல்த் டிட்டோரியேட் ஆகிற டைம்ல நடந்த மக்கள் நல கூட்டணி. ஓகே, அது ஸ்பாய்லர். விஜய் இஸ் நாட் அ ஸ்பாய்லர். விஜய் தான் லீடு. ஓகே, அதாங்க சொல்றேன். விஜய் வந்து ஃப்ரெஷ் கம்ப்ளீட் லீடு. இது வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் இந்த 26 நடத்தும். இந்த 26ல நடக்கிற மாற்றங்கள் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும். விஜய் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவார் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. இப்போ விஜய் கட்சி எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இன்னும் என்னென்ன கட்சிகள் விஜய் கூட கூட்டணி சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்க்ளூடிங் டிடிவி ஆர் ஓபிஎஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி கால்குலேட்? ஓபிஎஸ் டிடிவி அங்க போவாங்களான்றது எனக்கு சந்தேகம். ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, 2 கோடி ஓட் அது அவங்களுடைய எய்ம். யாரோடைய எய்மு? டிவிக்கோடைய அவங்க டிக்ளேர் பண்ணது தான். ஆல்ரெடி அவங்கள்ட்ட 1 crore ப்ளஸ் இருக்கிறாங்க. 18 to 26 ஏஜ் குரூப் இருக்குல்ல, 18லேருந்து 26 அந்த ஏஜ் குரூப் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க. இந்த 26 எலெக்ஷனில் ஓட்டு போடுறவங்க 1.89 crores, 2 கோடின்னு வச்சுக்கலாம். 18 to 26. இந்த 18 to 26ல் மெஜாரிட்டி அவங்களுக்கு தாவேக்காவுக்கு வரும். ஆல்ரெடி அவர்கள்ட்ட ஒரு 1 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 1 கோடியே 80 லட்சத்தில் ஒரு 80 லட்சம் இந்த பக்கம் திரும்பினா கூட தே வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். இந்த அடிப்படையில் சொல்கிறேன். அது வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் தாவேக்காவுக்கு. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.